அது மாதிரி நமக்கு இயற்கையாக கொடுக்கப்பட்டது அது. போன்ஸுக்கு நடுவில் அந்த டிஸ்க்ஸ் இருக்குது, லூப்ரிகண்ட். அது வந்து குழந்தையாக இருக்கும்போது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகே. நம்ம வளர வளர அது கொஞ்சம் கொஞ்சமாக சாலிட் ஆகி இறுகி அது வந்து அந்தளவுக்கு லூப்ரிகேஷன் கொடுக்காது. ஓகே. அப்படி கொடுக்காத ஸ்டேஜுக்கு தான் ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற அந்த ஸ்டேஜ் ஃபார்ம் ஆகுது. அப்போ என்ன ஆகும்னா ஒரு 30 வயசுக்கு மேலே எந்தெந்த இடத்துல நிறையா மூமெண்ட் இருக்கோ அந்த இடத்துலலாம் லைட்டாக ஸ்டிஃப்னஸ், பெயின் இதெல்லாம் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கழுத்தில் வலி வரும், ஓகே, கீழ் முதுகில் வலி வரும், ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் வந்து 2 எலும்புகள் உராய்கிறது தான். அப்படி உராயும் போது நடுவில் இருக்கிற ஜவ்வில் லூப்ரிகேஷன் இல்லாததுனால அந்த உராய்வு வந்து தட்ஸ் ஃபெல்ட் ஆஸ் பெயின். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு அது வந்து அந்த இடத்துல மட்டும் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பெயின் கில்லர் எடுத்துக்கலாம், இல்லாத உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணிக்கலாம். நான் ஒரு லேடி கூட சொன்னேன், உடம்பு எடையை குறைக்கணும்னு. ஏன்னா உடம்பு அதிக வெயிட்டாக இருக்கும்போது அந்த லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின் இட் கோஸ் டு த ப்ரெஷர் அதிகமாக பேக்குக்கு போகுது. அதை வெயிட்டை குறைக்கும் போது உங்களுக்கு அங்கே இருக்க கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அது மாதிரி பண்ணலாம். பட் அந்த டிஸ்க்கு அங்கே அதோட இடத்துல கன்ஃபைன் ஆகாமல் அங்கேருந்து விலகி நரம்பு மேலே அழுத்தம் வந்துருச்சுன்னா ஓகே, அப்போது பெயின் அங்கே மட்டும் இருக்காது. கழுத்தில் ப்ராப்ளம்னா அங்கேருந்து பெயின் வந்து கைக்கு வரும், பரவ ஆரம்பிச்சிடும் இடத்துக்கும். முதுகில் டிஸ்க் விலகி இருந்துச்சுன்னா முதுகுலேருந்து பெயின் காலுக்கு வரும். அந்த மாதிரி சமயத்தில் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரை கண்டிப்பாக பார்க்கறது நல்லது. ஓகே டாக்டர், நிகழ்ச்சியின் அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? முரளிதரன், திருமச்சிலேருந்து பேசுகிறேன். உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க சார், டாக்டர் இருக்காரு. எனக்கு ஒரு 2-3 இயர்ஸாக வந்து ஒன் சைடாக ஒரு சமயத்தில் ஒன் சைடு பெயின் இருக்குது மண்டையில். திருப்பி பார்த்தா கொஞ்ச நாள் முடிச்சா திருப்பி பின்மண்டை வலிக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது வாமிட் வருது. அந்த வாமிட் வந்து கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு வாய்க்கு அந்த தலைமையில ஊற்றின அப்புறம் தான் ஓரளவுக்கு கிளியர் ஆகுது, தூங்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் வந்து அந்த தலை கீழே குனிஞ்சிட்டு நிமிர்ந்து அப்படின்னா அப்படி தலை பாரமாக இருக்குது, கண்ணு எல்லாம் அப்படி இருட்டி போயிடுது சார். இது எதனால சார் இந்த மாதிரி? வயசு என்ன ஆச்சுங்க சார் உங்களுக்கு? எனக்கு வந்து இப்போ 42 இயர்ஸ் ஆகுது சார். என்ன வேலை செய்கிறீங்க? நான் வந்து இங்கே ஒரு லிக்கர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சார். ஓகே. ஒர்க் ரிலேட்டட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கா, டென்ஷன் அதிகம் இருக்கா? ரொம்பவே இருக்குது சார். ரொம்ப இருக்கா? ஆமாம், முக்கால்வாசி அதுதான் சார் காரணம். சரிங்களா? நீங்கள் சொல்கிற போது ஹிஸ்ட்ரியிலேயே தெரியுது. தலைவலி வந்து ஈவினிங்கில் ஜாஸ்தி ஆகுது, ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சிடணும்னா ஈவினிங் ஜாஸ்தி ஆகுது. ஆமாம் சார். அதனால் மோஸ்ட்லி இது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஹெடேக் தான். ஒர்க்கில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க. நான் சொல்கிறத வச்சு நீங்கள் அப்படியே எடுத்துக்க வேண்டாம். ஒரு நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரையோ நரம்பியல் நிபுணரையோ பாருங்கள். பார்த்து உங்களுக்கு வேறு பிரச்சனை இல்லைங்கிறத ரூல் அவுட் பண்ணிக்கோங்க. முக்கால்வாசி இது உங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்னால தான். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும். அந்த அவங்கள பார்த்து ஆலோசனை பெற்றதுக்கு அப்புறமா மாத்திரை மருந்துலேயே குணப்படுத்திடலாம். சரிங்களா? கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் பெரம்பூர் மெட்ராஸ்லேருந்து பேசுகிறேன். உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க சார். டாக்டர், எங்கள் அப்பாவுக்கு வந்து இப்போ வயசு 50 ஆகுது. சொல்லுங்கள். அவருக்கு வந்து ஏற்கனவே 2 ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு. பிரெயினில் மெனிஞ்சியமா டியூமர் சொல்லி வந்துச்சு டாக்டர் அவருக்கு. அது ஃபேக்ஸ் மெனிஞ்சியமா சொல்லி இருக்கு அவருக்கு. இப்போ ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு முன்னே ஒரு 7 இயர்ஸ் கழிச்சு க்ரோத் ஆயிடுச்சு. அது மறுபடியும் வந்து இப்போ செகண்ட் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ தேர்ட் ஆப்ரேஷன் பண்ணணும், திருப்பி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து 3 இயர்ஸ் ரேடியேஷனும் கொடுத்தாச்சு அவருக்கு ஆர்டியும் கொடுத்துருக்கு. இப்போ 3வது ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு அவருக்கு சாத்தியமா? அது என்ன டியூமர் ஃபுல்லாவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஃப்ரண்ட் லோப்ல ஃபுல்லா பரவிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு அந்த ஆப்ரேஷன் 3வது ஆப்ரேஷன் தாங்கிறதுக்கு சக்தி இருக்குங்களா? அதுதான் டாக்டர் எனக்கு கேள்வி. அவருக்கு 60 வயசு ஆச்சுங்களா இப்போ? இல்ல 55 டாக்டர். 55 ஆச்சு. பிபி, சுகர் அது எதுவுமே இல்லை டாக்டர். ஹார்ட் டிசீஸ் எதுவுமே கிடையாது டாக்டர். வேற என்ன ஆயிடுச்சு? எதுவுமே கிடையாது டாக்டர். வேற எதுக்கும் மருந்து மாத்திரை சாப்பிடல, இந்த பிரெயின் ப்ராப்ளம் மட்டும்தான். பிரெயின் ப்ராப்ளம் மட்டும்தான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நல்லா குண்டா இருந்தா டாக்டர். இப்போ வந்து ரொம்ப அந்த செகண்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது வீக்னஸ் ஆயிடுச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, பேரலைசிஸ் மாதிரி. ஆனால் எக்ஸசைஸ் மூலியமா கொண்டு வந்தாச்சு. ஆனால் முந்தி பவர் மாதிரி இல்லை. இப்போ வந்து சாப்பிடாததுனால இப்போ நாளுக்கு நாள் என்னது டிபி பேஷண்ட் மாதிரி ஒல்லி ஆகிட்டே போயிட்டாரு அப்படியே. இப்போ சாப்பிட மாட்டேங்கிறாரு அதனாலயா? ஏன் டாக்டர்? சாப்பிடாதனால? ஆமாம், சாப்பிடாதனால. இப்போ வந்து இப்போ தேர்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு சாத்தியம்? அதுதான் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கேன் டாக்டர். நான் ஓகே ஃபைன். அதாவதுங்க மெனிஞ்சியோ நான் வந்து முன்னாடியே சொன்னேன், பிரெயினில் வந்து பினைன் மெலிக்னண்ட்டாக இருந்தாலுமே, கேன்சர் இல்லாத கட்டிகளாக இருந்தாலுமே அதோட லொக்கேஷன் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். இந்த ஃபாக்ஸ் மெனிஞ்சியோமாங்கிறது
மூளையுடைய நடுப்பகுதியில் வர ஒரு கட்டி. அது வந்து கேன்சர் கிடையாது, பட் இருந்தாலும் மூளையோட நடுப்பகுதியில் வர்றதுனால அது வந்து அது கட்டியை முழுசாக எடுத்துட்டா கூட கட்டி உருவாகிற அந்த அதோடைய மெம்ப்ரெயின்ஸ் அந்த இதுன்னு சொல்லுவாங்க, அதோடைய கவரிங்ஸ், பிரெயினோட கவரிங்ஸ் டியூரான்னு சொல்லுவாங்க, அதையும் சேர்த்து எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்படி எடுக்காத பட்சத்தில் அது மறுபடியும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் நடந்திருக்கு உங்கள் ஃபாதருக்கு. 2 தடவை வந்திருக்கு, கூடவே ரேடியேஷனும் வச்சுருக்கீங்க, மறுபடியும் வந்திருக்கு. ஸோ இப்போ எப்படின்னா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் இந்த கடந்த 10 வருடங்களில் நியூரோ சர்ஜரியில் ஆப்ரேட்டிவ் டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நல்லா ட்ரெமெண்டஸாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து காரில் போகும்போது நேவிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் வந்து ஊரில் மெட்ராஸில் நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா எங்கே இருக்கீங்கன்னு உங்களுக்கு ரோட் மேப்பில் தெரியுது இல்லையா, அது மாதிரி நேவிகேஷனை நாங்கள் ஆப்ரேஷன் தியேட்டர்லேயே செட் பண்ண முடியும். இப்போது நான் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் பற்றி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி தியேட்டர்லேயே செட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபாதருடைய ஹெட் வில் பிகம் லைக் எர்த். அதில் வந்து நாங்கள் உள்ளுக்குள்ளே ஆப்ரேட் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கார்ஸ் மாதிரி. ஸோ நாங்கள் வந்து எங்கே இருக்கோம் பிரெயினில் அப்படிங்கிறது இப்போல்லாம் அழகாக பார்க்க முடியும். அந்த இடத்துல பார்க்கும்போது இப்போது கட்டியும் முழுசாக எடுக்க முடியும், அதே மாதிரி அந்த கட்டி ஒட்டிகிட்டு இருக்கிற இடங்கள் இருக்க அந்த மெம்ப்ரெயின்ஸையும் முழுசாக எடுக்க முடியும். அதனால் கட்டியை இப்போ முழுசாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்க முடியாமல் போயிருக்கலாம், ஏன்னா அப்போது இவ்வளோ டெக்னாலஜி கிடையாது. இப்போ எடுக்கிறதுங்கிறது சாத்தியம். அடுத்தது அதுக்கு அவர் உடம்பு ஒத்துழைக்குமான்னு கேட்டிங்க. இந்த ஆப்ரேஷன் வந்து சின்ன வயசுலேயும் பண்ணலாம், 30 வயசுலேயும் பண்ணலாம், 80 வயசுலேயும் பண்ணலாம். ஆப்ரேஷன் ஒரே ஆப்ரேஷன் தான், ஆப்ரேஷனில் ஒரு வித்தியாசமும் கிடையாது. அவருடைய ஹெல்த் கண்டிஷன் தான், மயக்கம் கொடுக்கறதுக்கு அவர் ஹெல்த்து ஒத்துழைக்குமாங்கிறது தான். ஒரு நல்ல நியூஸ் என்னென்னா, உங்கள் அப்பாவுக்கு வந்து வேறு எந்த ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்கிறீங்க, பிபி, சுகர், ஹார்ட் டிசீஸ் எதுவுமே இல்லைங்கிறீங்க. அதெல்லாம் இல்லைங்கிற பட்சத்தில் மயக்க டாக்டருங்களால் கண்டிப்பாக நல்லபடியாக மயக்கம் கொடுக்க முடியும். அவங்க நல்லபடியாக மயக்கம் கொடுக்க முடியுங்கிற பட்சத்தில் எங்களால் கண்டிப்பாக நல்லபடியாக அறுவை சிகிச்சை பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் 3வது ஆப்ரேஷனுக்கு போகலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் விட்டு பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம், எங்கிருந்து பேசுகிறீங்க சார்? சார் கார்னோடை, என்னுடைய நேம் வந்து பி ஜீவானந்தம். வணக்கம் சார், சொல்லுங்கள். வயசு 43 வயசு சார். சொல்லுங்கள் சார், ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி கழுத்து வலி சார். எனக்கு கழுத்துலேருந்து கைக்கு வந்த வலி வந்து நான் டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டல் போனேன். பார்த்த பிறகு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து C5 C6 டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. சொல்லுங்கள் சார். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு ரூட் இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டாங்க சார் கழுத்தில். சரி. அந்த இன்ஜெக்ஷன் போட்டு எனக்கு இப்போ வலி இல்லை. எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க, எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேப்லெட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பட் 2 வீலர் டிரைவிங் வந்து குறைச்சிக்க சொல்லியிருந்தாரு டாக்டர். ஆனா இப்போ நான் 2 வீலர் வந்து டிரைவிங் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து கண்டினியூ பண்றதுனால ஏதாவது ப்ராப்ளம், ஹெவியா ஏதாவது ப்ராப்ளம் வருமா, இல்ல வந்து அது விஷயமா தான் சார் டாக்டர் கிட்ட கேட்கறது, வேற ஒன்றும் இல்லை சார். ஓகே, நீங்கள் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கழுத்தில் வந்து ஜவ்வு விலகி இருந்திருக்கு. அதுக்கு முதல்ல எடுத்தோன்னே நாங்கள் மாத்திரைகள் அல்லது இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி கொடுத்து தான் குணப்படுத்த பார்ப்போம். அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படின்னாங்க, உங்களுக்கு வந்து வருமா வராதா அப்படின்னு கேட்டால், நார்மலாக 2 வீலரில் போகாதவங்களுக்கு வந்து வருவதற்கு 1000ல் ஒருத்தருக்கு வரும் அப்படின்னா, உங்களை மாதிரி 2 வீலர் இன்னமும் ரெகுலராக ஓட்டிகிட்டு இருக்கவங்களில் 100ல் ஒருத்தருக்கு வரும். சொல்கிறது புரியுதுங்களா? வருமா வராதான்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. நீங்கள் 2 வீலர் ரெகுலராக இன்னமும் ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது 2 வீலர் ஓட்டுறது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்தலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். எங்கிருந்து பேசுறீங்க சார்? சார், மதுரை பக்கத்தில் திருமங்கலத்துலேருந்து பேசுகிறேன். உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள் சார், டாக்டர் இருக்காரு. என் மிஸ்ஸஸுக்கு பிரெயினில் வந்து மனோஜி அம்மா கட்டி இருக்குன்றாங்க, மூளைக்கு நடுவில். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். அது எங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தேன். நாங்கள் இங்கே பூரா சர்ஜரி சொன்னாங்க. சொல்லுங்கள். பெங்களூர்ல நிமான்ஸ் ஹாஸ்பிட்டல் போனேன், அங்கேயும் சர்ஜரி தான் சொன்னாங்க. சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த திருவனந்தபுரத்தில் வந்து சித்திரை திருநெல் ஆஸ்பத்திரிக்கு போனோம். அங்க அவங்க பார்த்துட்டு வந்து சர்ஜரிலாம் தேவையில்லை, இந்த கட்டி வந்து வளராது, இருக்க இது சுருங்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ ஒரு 6-7 மாசம் ஆச்சு. சரி, சொல்லுங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். அந்த காலர் கட் ஆகிட்டாங்க டாக்டர். சார், ஓகே. ஸோ அந்த மாதிரி கட்டி சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர்? இருக்குது. நான் ஆக்சுவலாக அவர் கண்டினியூ பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவர் கேட்ட கேள்வி வந்து ரொம்பவும் ரிலவெண்ட் கொஸ்டின். ஓகே.
அவர்கிட்ட நான் என்னென்ன கேள்விகள் கேட்க விரும்பினேன்னு மட்டும் சொல்லிடுறேன். அதாவது ஒரு கட்டி இருக்குங்கிறதுக்காக அதை ஆப்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. அந்த கட்டி பிரச்சனை கொடுத்தால் ஆப்ரேஷன் பண்ணணும். ஓகே. ஸோ நான் அதான் கேட்கணும்னு நினச்சேன், அவங்களுக்கு அதனால் என்ன பிரச்சனைன்னு. தலைவலி இருக்கா, காக்கா வலிப்பு நோய் வருதா, இல்லை வாமிட்டிங் அடிக்கடி வருதா, இல்லை கை கால் யூஸ் பண்ண முடியாமல் போகுதா, இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும்னு நினச்சேன். அதெல்லாம் இருந்தால் பண்ணி தான் ஆகணும். எடுத்துகிட்டு அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் போயிட போகுது. அதே மாதிரி கட்டி சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, மெனிஞ்சியோமான்னு சொன்னார். அந்த மெனிஞ்சியோமா கட்டிகள் சில சமயங்களில் ஹார்மோன் டிபெண்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ ஒரு லேடிக்கு அவங்க வயசு கூட நான் கேட்க முடியல. ஒரு லேடிக்கு வந்து மெனோபாஸுக்கு முன்னாடி மெனிஞ்சியோமா வந்திருந்ததுன்னா, மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறமா ஹார்மோன்ஸ் எல்லாம் குறையுது இல்லையா, அப்போது அந்த ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ்னால அது டெம்பரரியாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அதற்கான சாத்தியங்களும் இருக்குது. ஆனால் அது அந்த ஒரு கட்டிக்கு மட்டும்தான். ஓகே. அதே மாதிரி அது ஹார்மோன் டிபெண்ட்டாக இருந்தால் தான். ஓகே டாக்டர். மோஸ்ட் ஆஃப் த கட்டி வந்து ஹார்மோன் டிபெண்ட்டாக இருக்கிறது இல்லை. ஓகே டாக்டர். நிகழ்ச்சி அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சார் நாங்கள் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுகிறோங்க சார். உங்கள் சந்தேகத்தை இன்னும் கேளுங்கம்மா, டாக்டர் இருக்காரு. வணக்கம்மா, சொல்லுங்கள். ஹலோ சார். சொல்லுங்கம்மா. சார் 1 மந்த்துக்கு முன்னாடி அம்மாவுக்கு வந்துட்டு கை ரைட் கையும் லெஃப்ட் லெக்கும் இழுத்த மாதிரி ஆயிடுச்சிங்க சார், நடக்க முடியாமல். சரிங்கம்மா. ஸோ இப்போ வந்துட்டு 1 மந்த்துக்கு ட்ரீட்மெண்ட்ல தான் இருந்தாங்க. இப்போ கழுத்து வலி வந்து நிறைய இருக்கு, திரும்ப முடியல என்னால். கால் வலி கூட குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா இல்லைன்னா? இப்போது அவங்களுக்கு கழுத்து வலி முதுகு வலி வந்து ஒரு கை ஒரு கால் வராமல் போச்சுங்களா? நெக்ஸ்ட் அது அந்த கழுத்து வலி வரும்போது தலைவலி வருதுங்களாங்க சார், தலைவலி, பாடி பெயின். ஸோ அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். வயசு என்ன ஆச்சுங்கம்மா? ஒரு 53 வயசு ஆகுங்க சார். சுகர் இருக்குங்களா? சுகர் பிபி எல்லாம் எதுவும் இல்லைங்க சார். அந்த பெயின் அந்த கால் இழுத்த மாதிரி இருந்தப்போ வந்துட்டு செஸ்ட் பெயின் வந்திருந்ததுங்க சார். இசிஜி பார்க்க சொன்னாங்க. ஸோ நாங்கள் போய் பார்த்தோம், அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாரு. சரிங்கம்மா. அதாவது நீங்கள் மறுபடியும் அதே தான், தேய்மானம் இருக்க மாதிரி தெரியுது. பட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து நரம்புக்கு சம்மந்தமாக ஒரு இதுவும் சொல்லலை, ஒரு பிரச்சனையும் இருக்க மாதிரி சொல்லலை. ஓவராலாக ஜென்ரலைஸ்டு உடம்பு வலி, கழுத்து வலி அப்படி தான் சொல்கிறீங்க. அதனால் இது வந்து நீங்கள் டாக்டரை பாருங்கள். அவங்க வந்து நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரையோ இல்லை ஆர்த்தோபெடிக் சர்ஜனையோ பார்க்க சொன்னாங்கன்னா பாருங்கள். மற்றபடி இதுக்கும் நரம்புக்கும் இப்போது நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் வச்சு பார்க்கும்போது சம்மந்தம் இருக்க மாதிரி தெரிலம்மா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், இந்த ஸ்பைனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து ரெகுலரான ஒர்க் அவுட்ஸ், அதாவது ஃபிசியோதெரபி ரீதியாக இருக்கக்கூடிய ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலே வந்து குணமாயிடுங்களா டாக்டர்? அதாவது ஸ்பைனில் தேய்மானம் வருது அப்படிங்கிறது வந்து தலையில் நரம்புடி விடுற மாதிரி தான். 30 வயசுக்கு மேலே எல்லாருக்கும் தேய்மானம் வரத்தான் போகுது. ஸோ நீங்கள் வந்து அந்த தேய்மானம் வந்து அதிகமாகாமல் பார்த்துக்கணும். உங்களுக்கு வந்து சில பேருக்கு ஜெனட்டிக்காகவே கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அதுக்கான இதெல்லாம் வந்து உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும், ஸ்லிம்மாக வச்சுக்கணும். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும். அதே மாதிரி இது ரெகுலராக நடைப்பயிற்சி பண்ணுறது வந்து பேக் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ எனிவே வந்து லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணாவே வந்து மேக்ஸிமமான பேக் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே டாக்டர், இன்றைக்கி வந்து காலர்ஸ்க்கு வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கன்சல்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஓகே, நன்றி. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.